அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. AMR குரூப் சமூக நிறுவனத்தோடு இணைந்து நடாத்திய திறமையான போட்டி நிகழ்ச்சிகளை இறுதி வெற்றியாளர்களை தெரிவு செய்கின்ற கிராண்ட் ஃபைனல் சிறப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவரையும் அன்போடு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற 3 பிரதான நடுவர்கள் 3 பேரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். பாடல் பிரிவுக்கான நடுவராக தென்னிந்தியாவில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கின்ற தென்னிந்திய பாடகர், சுயாதீன அமைப்பாளர், ஒளி பொறியியலாளர், ரேடியோ சிட்டி கடமையாற்றுகின்ற எங்கள் அன்புக்குரிய அஸ்வின் ஜான்சன் அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். வணக்கம். எமது நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நடுவர், மழலை மொழி என்கின்ற சிறுவர்கள் நிகழ்ச்சி பிரிவுக்கான நடுவராக எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு சிரேஷ்ட பெண் ஊடக முன்னாள் தலைமையாக பிறை தொலைக்காட்சியில் பணியாற்றி, சக்தி தொலைக்காட்சியினுடைய முன்னாள் நிகழ்ச்சி முகாமையாளராகவும் பணியாற்றி, தற்போது ஒரு சுயாதீன ஊடகவியலாளராக, ஒரு ஃப்ரீடம் ஜேர்னலிஸ்டாக இப்போது பல முயற்சிகளை தன்னகத்தை செய்து வருகின்ற ஒருவர் சமீகா சஃபீர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை எங்களது நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்கின்றோம். மூன்றாவது நடுவராக அல் குர்ஆன் பிரிவுக்கான நடுவராக இணைந்திருக்கின்றார். பண்பாட்டு அலுவலக திணைக்களத்துடைய கலாசார உத்தியோகஸ்தர், அகதியா பாடசாலையினுடைய அதிபர், அதுபோல பல இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், இந்த கிராத் இது போன்ற இஸ்லாமிய பல நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக கடமையாற்றிய அனுபவம் மிக்க ஒருவர். நான் நினைக்கின்றேன் மேலாக இவ்வாறான மீலாது நிகழ்ச்சிகள், இவ்வாறான கலை இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு பெரிதும் பயணித்துக் கொண்டிருக்கிற மிக்க ஆளுமை இந்த நிகழ்ச்சி நடுவராக இணைந்திருக்கின்ற ஷேக் AM தௌஃபிக் நலிமி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முகமாக நாங்கள் நாட்டினுடைய தேசிய கீதம் தற்போது இசைக்கப்படுகிறது. இலங்கை திருநாட்டுடைய தேசிய கீதம் தற்போது இசைக்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில். அதனைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் நினைக்கின்றேன் நடுவர்கள் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக சமீகா சஃபீர் உடவியலாளர்கள் ஒரு நிமிடம் பேசுவார்கள். அதனைத் தொடர்ந்து எமது மற்றொரு நடுவராக இருக்கின்ற தௌஃபிக் நலிமி அவர்கள் ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து அஸ்வின் ஜான்சன் தென்னிந்தியாவில் இருந்திருக்கின்ற RJ, நீங்கள் பேசுவதோடு நின்றாமல் உங்கள் குரலில் ஒரு நிமிட பாடல் வந்தால் பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்ற நிகழ்ச்சி எல்லோரையும் அமையும் என்று நினைக்கின்ற உங்கள் குரலில் ஒரு பாடலை எதிர்பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் நாங்கள் சமீகா சஃபீர் அவர்கள் பக்கமாக கையளிக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தைகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே என்னுடன் கலந்திருக்கும் ஜட்ஜ் போர்ட் வந்திருக்கும் அவர்களுக்கும்
பெரியவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அஸ்வினுக்கும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்திருக்கும் ஃபைனலா தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கும் இந்த சின்னவங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளம் சிட்டுக்கள் என்ற தலைப்பில் AMR தோப்பு ரோஷான் தலைமையில் இதை நடத்தி இதில் நடுவராக என்னை முறை எடுத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் இந்த சின்ன குழந்தைகளுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு ரோஷான் என்னை அழைத்திருப்பது உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன ஒரு மன கஷ்டமான விஷயம். ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் டென்ல எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை இருந்தும் ஒரு தீர்ப்பு யார் வெற்றியாளர் அப்படிங்கிறதையும் அறிவிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதால இன்ஷா அல்லாஹ் இதுல என்னன்னு சொன்னா முக்கியமா திறமைக்கு அவங்க குட்டீஸுக்கு சின்னவங்க எந்த அளவுக்கு தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி இதை பண்ணிருக்கிறாங்கன்ற ரீதியில தான் நான் அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவேன். மற்றபடி இப்படியான சின்னவங்களை ஊக்குவிக்கிறதுல AMR ரோஷானுக்கு மிகவும் நன்றி சொல்லணும். சின்ன சின்ன பெரியவங்க ப்ரோக்ராம்ல அவங்க பண்ணி கொண்டு போவாங்க. இப்படியான சின்ன இளஞ்சிட்டுக்களை சின்னவங்களை எடுத்து ஒரு ஊக்குவிப்பு மாதிரி அவங்களை நடாத்தி இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு ஃபைனலுக்கு இவங்களை தெரிவு செஞ்சு கொண்டு வந்திருக்கு. நிறைய வீடியோஸ் வந்தேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் கூட இருக்கு. இத்தனை பேரையும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாரு. நானும் அதில் திறமையான பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளை எந்த அளவுல தண்ட முயற்சியால தண்ட மெமரிஸால தண்ட இதால எப்படி எடுத்து அந்த குழந்தை சொல்லுதுங்கிறது இதுதான் நான் இதுக்கு ஜட்மெண்ட் தீர்ப்பு கொடுக்க போறேன். குட்டீஸ்கள் இதுல நான் வெற்றி பெறலையே நான் இது வரலையே என்று எதுவுமே எடுத்துக்கொள்ள வேணாம். வெற்றி அடைவதை காட்டிலும் தோல்விதான் உங்களோட இன்னொரு படிக்கு எடுத்து செல்ல போகுது. எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன சின்ன குட்டீஸ் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் இதுல கிடைக்கல இருந்தாலும் இன்னொரு தரம் ஏதாவது ஒரு போட்டி நிகழ்ச்சி வரும்போது நீங்க கட்டாயம் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். குட்டீஸுக்கு நான் இதுல சொல்றேன், நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஐயோ நான் ஒன்றுல போனேன்னு ஒன்றுல வெற்றி பெறலையே அப்படின்லாம் நீங்க யோசிக்க கூடாது. ஒரு 10 தரம் போய் தோல்வி அடைஞ்சா கூட 11ஆவது தரம் நமக்கு அதுல ஒரு வெற்றி இருக்கு. அது மட்டும்தான் உங்களுக்கு நீங்க மோட்டிவேஷன் எடுத்துக்கொள்ளணும். குட்டீஸ் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இப்படியான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு போது ரோஷானுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கொள்ளணும். குட்டீஸ் எல்லாம் அணைச்சு கொண்டு இன்றைக்கு ஒரு குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ரோஷான். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த நடுவராக எங்களுடைய இருக்கின்ற தௌஃபிக் நலிமி அவர்களுக்கான சந்தர்ப்பம். அஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வஸ்ஸலாமு அலா ஆலிஹி வஸல்லம். உண்மையில் சகோதரர் ரோஷன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இளம் சிட்டுக்களுக்கான இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெற வேண்டும். நல்ல முறையில் இந்த நிகழ்வு இடம்பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு இது ஒரு ஆரம்ப முயற்சி என்பதால் சில தவறுகள் இருக்கலாம். அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு உண்மையில் எனக்கு இந்த தொடர்பான பிள்ளைகளுடைய குர்ஆன் ஓதுகின்ற அந்த துறையிலே அவர்களுடைய திறமைகளை இனங்கண்டு தருமாறு நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். எனவே உண்மையில் நாம் அல் குர்ஆனோடு பலர் தொடர்பட்டிருக்கின்றோம். உண்மையில் நான் ஓதுகின்ற ஒவ்வொரு ஹரக்கத்துக்கும் நன்மை இருக்கின்றது. நாம் நிச்சயமாக நாளை மறுமையிலே அதனுடைய பலாபலனை கண்டுகொள்ள முடியும். அந்த வகையிலே பல போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு கடைசியில் 2 போட்டியாளர்கள் தற்பொழுது இந்த கிராத் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது அவர்கள் நேரடியாக அந்த கிராத்தை ஓதுவதற்கு தயாராக இருக்கின்ற தருணத்திலே நீங்கள் பயப்படாமல் மிக அழகான குரலிலே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய திறமைகளை நாங்கள் அடையாளம் காண காத்திருக்கின்றோம். எனவே வெற்றி தோல்வி என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதோடு இந்த போட்டியிலே நல்ல முறையில் ஒவ்வொரு போட்டியாலும் ஒவ்வொரு துறைக்கு வந்திருப்பீர்கள். அந்த வகையிலே கிராத் போட்டிக்காக வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் கனத்த குரலில் அழகான முறையில் தஜ்வீது சட்டங்களை பேணி நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் அளித்தமைக்காக சகோதரர் ரோஷன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தேன். மூன்றாவது நடுவராக இருக்கின்ற குறிப்பாக வித்தியாசமாக இலங்கையில் நடத்தப்பட்ட போட்டிக்கு ஒரு வெளியிட்டான நடுவரை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தென்னிந்தியாவில் இருந்து ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். சந்தோஷமாக இருக்கிறது இந்த தருணம். 3 பேர் நான் நினைக்கின்றேன். சமிகா சஃபீரும் ஒரு ஊடகவியலாளர், தொலைக்காட்சி பல இலங்கை முன்னணி தொலைக்காட்சி சக்தி தொலைக்காட்சியிலே பணியாற்றி இருக்கின்றார். ஒரு முகாமையாளராக அவர்களும் இருந்திருக்கின்றார்கள். நான் சமிகா சஃபி அவர்களுக்கு நடுவர் அஸ்வின் ஜான்சன் ஆர்ஜி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அவர் தென்னிந்தியாவில் ஒரு வானொலி அறிவிப்பாளராக இருக்கின்றார்.
ஒரு சிறந்த பாடகர், தற்போது பல இந்த இசை சார்ந்த பல திறமைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் அவருக்கான சந்தர்ப்பம். உங்கள் வார்த்தைகளோடு உங்கள் குரலில் இருந்து ஒரு பாடல் வந்தால் இந்த நிகழ்ச்சி இன்னும் கலை. நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா ரோஷன் சார். என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து சமூக சோசியல் மீடியால, சமூக ஊடகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்களுக்கான ப்ராஃபிட், அவங்க சம்பாத்தியம் பண்றது, அவங்களோட ப்ரொமோஷன்ல பண்ணிட்டு இருக்கிற இந்த தருணத்துல AMR டாக்ஸ் வந்து ஒரு இளம் சிட்டுகளுக்கான ஒரு காம்படிஷன் நடத்தி மத்தவங்களை வந்து ஊக்குவிக்கும் விதமா அவங்கள சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு இன்னைக்கு யாருமே இல்ல, பண்ண மாட்டாங்க. நீங்க அதை பண்றீங்க, ஒரு முன்னெடுப்பா வந்து பண்றீங்கன்றப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இன்னும் தொடர்ந்து பண்ணணும். அதுக்கு எங்களோட சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும். அண்ட் நான் வீடியோஸ் பார்த்தேன், 2-3 வீடியோஸ் எல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா கூட நீங்க போஸ்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா? நீங்க லிங்க் அனுப்பிச்சோட நான் ஃபுல் வீடியோஸும் பார்த்துட்டேன். அவ்வளவு திறமையான பிள்ளைகளை வந்து நீங்க கரெக்டா நீங்க தேர்வு செஞ்சு அதை கொண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்க இதை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும், இதை விட்டுறக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு, இன்னொரு கண்டஸ்டன்ஸ் பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் குரலில் ஒரு பாடல் வந்தால் பொருத்தமாக இருக்கிறது. பாடிடலாமா? ஓகே, ஒரு இளையராஜா பாட்டு ஒண்ணு, பழைய பாட்டு ஒண்ணு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லிரிக்ஸ் மட்டும் அப்படியே எடுத்து பார்த்துட்டு பாடிடுறேன். நான் தெரியுறேன்ல உங்களுக்கு? வீடியோ ஆஃப்ல இருக்கு. வீடியோ ஆஃப்ல இருக்கா? ஓகே, நான் லிரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நான் பாடி முடிச்ச அப்படியே லைனுக்கு வரேன். ஓகேவா? ஓகே, ரெடி. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? வால் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை? வானிலவை நீ கேடு கூறும் என் வேதனை. என்னைத்தான் அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ? என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஒரு அழகான நினைவு பெட்டகமாக பதிய வேண்டிய ஒரு தருணம், ஒரு வித்தியாசமான. எனது வாழ்நாளில், எனது பயணத்தில், இந்த ஊடகம் சார்ந்த இந்த கலை சார்ந்த பயணத்தில் இது ஒரு வித்தியாசமான தருணமாக நான் பார்க்கின்றேன். பல சின்னம் சிறார்கள், மழலைகள், பல திறமையாளர்கள் இருக்க, அவர்களோடு தென்னிந்தியாவில் இருந்து ஒருவர், இலங்கையில் இருந்து ஒரு ஊடகவியலாளர், இலங்கையில் இருந்து ஒரு மார்க்கத்தை போற்றுகின்ற ஒருவர் எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு வித்தியாசமான தருணம் மிக அருமையாக இருக்கிறது. நன்றி அஸ்வின் சார், நன்றி. தேங்க்யூ. ஓகே. இந்த போட்டி தொடர்பாக ஒரு சில, இந்த நாள் நிகழ்ச்சி தொடர்பாகவும் இந்த போட்டி தொடர்பாகவும் ஒரு 2 நிமிடத்துக்கு நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக AMR டாக்ஸ் சமூக நிறுவனம் இளைஞர்கள், இந்த சிறார்கள் மத்தியில் இருக்கிற ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு திறமையான இளம் சிறுகள் என்கின்ற தலைப்பிலே சென்ற 9ஆம் மாதம் 1ஆம் தேதி பல விடயங்களை முன்வைத்து இந்த போட்டியினை நடத்துவதற்கு மக்கள் மத்தியில் பணிக்கப்பட்டிருந்தோம். அந்த வகையில் 1000 போட்டியாளர்கள் எங்களுக்கு காணொளிகளை அனுப்பியிருந்தார்கள். 2000க்கும் மேற்பட்ட காணொளிகள் வந்தது. அதில் 1000 காணொளிகளை மாத்திரம் நாங்கள் லிமிட் பண்ணி 23ஆம் தேதியோடு நாங்கள் முடிவடைத்திருந்தோம். இந்த 1000 பேரிலிருந்து குறுகிய வட்டத்துக்குள் திறமையை தேர்வு செய்வது என்பது, அதுவும் இந்த ஆன்லைன் மூலமாக தேர்வு செய்வது என்பது மிக கடினமான ஒரு சூழலில் நாங்கள் அதிகூடிய நேயர்கள் பார்வையிட்ட, அதிகூடிய நேயர்களின் அபிமானம் பெற்ற 10 பேருக்குள் இருந்து பிரதான 3 பேரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்துத்தான் 10 பேரை தெரிவு செய்து அதிலிருந்து நாங்கள் திறமை அடிப்படையில்
திறமையான இளம் சற்றுக்கள் பலரை தெரிவு செய்ய காத்திருக்கும். இப்போது போட்டிக்குள் வருவோம். ஓகே, 10 போட்டியாளர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அதில் நான் அந்த போட்டியில் கலந்து கொள்கின்ற வரிசையினை ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் அல் குர்ஆன் 2 பேரை வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் FAM ஆகிப் கண்டியில் இருந்தும் ஹப்சா ஃபைசல் முருத்தலாவையில் இருந்தும் 2 பேர் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து 3வது நிகழ்ச்சியாக ஒரு பாடல் வரப்போகிறது. ரிஸ்னியா நிஃப்ராஸ் குர்நாகலில் இருந்து 3வது போட்டியாளராக கலந்து கொள்வார்கள். 4வது போட்டியாளராக ஒரு மலலை மொழி நிகழ்ச்சி பிரிவில் இருந்து ஒருவர் கலந்து கொள்ள போகிறார். MF அனஜிதா நிந்தூரில் இருந்து. அதுபோல 5வது போட்டியாளராக MS பேகம் ஒரு பாடல் பொத்துவில் இருந்து வரப்போகிறது. 6வது போட்டியாளராக மலலை மொழி எனது செல்லப்பிராணி என்கிற தலைப்பிலே பேசுகின்ற அந்த மலலை பேச்சு ரொஹ்மா ராசிக் உடுதனியில் இருந்து கலந்து கொள்ள போகிறார். 7வது போட்டியாளராக சஜா பேகம் குர்நாகலில் இருந்து எங்களோடு கலந்து பாடல். 8வது போட்டியாளராக ஆசியா சமீர் ஒரு ஹசீதா, அது சமிகா சஃபி மேடம் அவர்களுக்கான போட்டி. 9வதாக ஒரு பாடல் வரப்போகிறது தானியா குர்நாகலில் இருந்து. 10வதாக F சீமா சிஃபான் ரத்னபுரையிலிருந்து இஸ்லாம் ஒரு பேச்சு அந்த அளவில் இருந்து கொள்ள போகிறார். எனவே 10 போட்டியாளர்கள் 10 திறமையினை வெளிக்காட்டப் போகிறார்கள். நடுவர்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தினை எத்தி வைக்க வேண்டும். இவர்கள் அந்த யூடியூப் காணொலிக்காக வழங்கிய நிகழ்ச்சியினை உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். நீங்கள் விரும்பினால் இவர்களுக்கு இன்னும் ஒரு இடத்தினை மேலதிகமாக வழங்கி, இப்போது நான் ஒரு பாடல் பாடுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடி காட்டலாம் என்று அவர்களை பணித்தால் அவர்கள் பாடுவார்கள். அவர்கள் திறமையை நீங்கள் மேலும் கண்காணிப்பதற்காக எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் என்னால் முடியாது என்று சொன்னால் போட்டியாளர்கள் இப்போது என்னால் எனது பாடலோடு நின்று விடுகிறேன் என்று நின்று விடலாம். அது ஃப்ரீடம். ஓகே, நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் போட்டியாளரை அழைக்கப் போகின்றோம். ரைட், 1வது போட்டியாளரை நான் அழைக்கப் போகின்றேன். தௌஃபிக் நலிமி அவர்களுக்கான சந்தர்ப்பம். 1வது போட்டியாளர் எங்களோடு போபவர் FAM ஆகிப், இலக்கம் 76ஆம் போட்டியாளர் கண்டியில் இருந்து. ஓகே ஆகிப், இது உங்களுக்கான நேரம். நீங்கள் அந்த யூடியூப் காணொலியில் ஓதிய அந்த கிராத்தை ஓதி காட்டுங்கள். ஓகே சார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. आकिफ, माशाअल्लाह, बात நல்லா இருக்கு. பாரக்கல்லாஹ் ஃபீக் ஆகிப், பாரக்கல்லாஹ். அடுத்த ஆள் ஓதட்டுமே. அடுத்த ஆள், ரைட். ஓகே, 2வது அடுத்த போட்டியாளர் ஹப்சா ஃபைசல் முருத்தலாவையில் இருந்து. ஹப்சா ஃபைசல், இது உங்களுக்கான நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الذي خلق فسوى الذي قدر فهدى
والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا في الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العظيم جزاكم الله خير ஹப்சா நல்லா ஓதுறீங்க. யாரும் ட்ரெயின் பண்ண யார் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணினேன் வீட்டுல யாரு? போன்ல வந்தா சார் பிராக்டீஸ் உங்களுக்கு வேற சூறாக்களும் பாடமா? ஓ வல்லுஹா ஓத இல்லமா? சும்மா வல்லுஹா உங்களுக்கு பாடமா? ஓ ஓதலாமா? பார்த்ததவா வல்லுஹா ஓதி காட்டலாமா? ஓ ஓதி காட்டலாம். பார்த்ததவா எப்படியோ? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ஓகே ஹப்சா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ரைட், அடுத்து ஆகிஃப். ஆகிஃப் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். ஆகிஃப் உங்களுக்கு ஒரு ஏதாவது சூறா பாடமா? வேற ஏதும் சூறா? ஓ பாடம் சார். எந்த சூறா உங்களுக்கு பாடமான ஒரு சூறா? சூரா நாஸ். சூறா நாஸ், சூரா நாஸ். ஓதுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر
شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العليم. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். மாஷா அல்லாஹ், உண்மையில ரெண்டு பேரும் நல்லா ஓதுறீங்க. அழகான தஜ்வீத், அழகான க்ராத். இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களோட வெற்றியாளர் யாருன்னு நாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க விரைவில் அறிவிப்போமா. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ரெண்டு பேருக்குமா. பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, தேங்க்யூ வெரி மச். போட்டியுடைய 25 வீத போட்டி முடிவடைந்து விட்டது. இந்த நிகழ்ச்சியில் அஸ்வின் ஜான்சன் சார் 2 குர்ஆனையும் ஓதுகின்ற போது ஆழமாக ரசித்து பார்த்து கொண்டிருந்ததை நான் அவதானிக்க முடிந்தது. இருவரும் இனிமையான குரல் வளம், மிக அழகாக அந்த குர்ஆனை ஓதி இருந்தார்கள். ஹப்சா ஃபைசல் ஆகிப் ஓகே ஜஸாக்கல்லாஹ் சார். ஓகே ஓகே, பாரக்கல்லாஹ். ஓகே, ஆர்ஜி அஸ்வின் ஜான்சன் அவர்களுக்கான சந்தர்ப்பம். சரி, நாங்கள் இப்போது அடுத்த போட்டியாளரை அழைக்க போகின்றோம். அடுத்த போட்டியாளர் ரிஸ்மியா நிஃப்ராஸ் குருநாகலில் இருந்து பாடல். அவங்க பாட ஆரம்பிச்சப்ப ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே வாய்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலா டெம்போ, தாளம் எல்லாமே சூப்பரா இருக்குமா. செம்மையா பாடுறீங்க. நல்ல குரல் வளம் உங்களுக்கு இருக்கு. கடவுளோட ஆசீர்வாதத்துல சரியான குரல் இருக்கு. அவரு பக்கத்துல இன்னொருத்தர் இந்த ரேப் போர்ஷன் மாதிரி வந்து நடுவில் அந்த மேல் போர்ஷன் வந்து எனக்கு வந்து உண்மையா அந்த போர்ஷன் வந்தப்போ உண்மையிலே பாட்டு எதுவும் போட்டு விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்தப்ப அவங்க டெம்போ கொஞ்சம் மிஸ் ஆச்சு. லாஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் டெம்போ மிஸ் ஆகி கரோக்கி ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மிஸ் பண்ணதுனால அது வந்து என்னன்றது தெரியல. கரெக்டா நான் சொல்றது? கடைசி அந்த லைன்ல வந்து நீங்க அந்த தாளம் மிஸ் பண்ணிட்டீங்க. அங்க வந்து கரோக்கில வந்து ஒரு லைன் விட்டு பாடிட்டீங்க. அவர் விட்டு நீங்க ஆரம்பிக்கிற இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. மத்தபடி இட் வாஸ் ஆல் பெர்ஃபெக்ட். இட் வாஸ் பெர்ஃபெக்ட், ஆல் பெர்ஃபெக்ட். சூப்பரா பாட்டீங்க, அற்புதமா பாட்டீங்க. நல்ல குரல் உங்களுக்கு. ரெண்டு பேரும் வாழ்த்துக்கள். போட்டியாளர் மழலை மொழி பிரிவில் இருந்து முதலாவது போட்டியாளர் கதை ஒன்றினை வழங்குகின்றார். நிந்தவூரை சேர்ந்த எம்ஜேஎஃப் அனத்ஜிதா அவர்கள். நிந்தவூரை சேர்ந்த அனத்ஜிதா அவர்கள் ஒரு குட்டி ஒன்று இப்ப வந்திருக்காங்க. பார்ப்போம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. விறகுவட்டியும் கோடாரி முழுவூட்டில ஒரு விறகுவட்டி வாங்கி வந்தாராம். அவர் தினமும் காட்டுக்கு போய் விறகுவட்டி
எடுத்துட்டு வந்தாராம். ஒரு நாள் அவர் ஆத்தங்கரைக்கு பக்கத்திருந்த பெரிய மரத்தில் அவர் விறகு வெட்டுக்கிட்டால அவரை கோடாடி கை தவறி ஆத்துக்குள்ள ஊழ்ந்துட்டான். அவர் ஆத்துக்குள்ள எங்க தேடி தேடி பார்க்க அவருக்கு கிடைக்கல. அவர் வெளியே இறங்கி வந்து ஐயையோ என்ற கோடாடி ஆத்துக்குள் விழுந்து விட்டு நான் என்ன செய்வேன் என்று அவர் அழித்தாராம். இந்த சத்தத்தை கேட்ட அந்த ஆத்திர தேவதை வெளியால வந்து என்ன விறகு வெட்டி நீ அழுகிறாய்ந்து கேட்டாவான். விறகு வெட்டி விறகு வெட்டுக்கிட்டால என் கோடாடி ஆத்துக்குள் விழுந்து விட்டு நான் தேடி தேடி பார்க்க எனக்கு கிடைக்கவில்லை என்று அவர் சொன்னாராம். அந்த தேவதை ஆத்துக்குள்ள முழுகி தங்க கோடாடி எடுத்துட்டு வந்து விறகு வெட்டி இதன் கோடாடி ஆண்டு கேட்டாவான். விறகு வெட்டி இல்லை இல்லை இதன் கோடாடி விறகு வெட்டி சொன்னாராம். அவர் திரும்ப ஆத்துக்குள்ள முழுகி வெள்ளி கோடாடி எடுத்துட்டு வந்து விறகு வெட்டி இதன் கோடாடி ஆண்டு கேட்டாவான். விறகு வெட்டி இல்லை இல்லை இதன் கோடாடி என்று விறகு வெட்டி சொன்னாராம். அவர் திரும்ப ஆத்துக்குள்ள முழுகி அவரை கோடாடி எடுத்துட்டு வந்து விறகு வெட்டி இதன் கோடாடி ஆண்டு கேட்டாவான். விறகு வெட்டி ஆமாம் ஆமாம் இதுதான் கோடாடி என்று விறகு வெட்டி சந்தோஷமா சொன்னாராம். அந்த தேவதை உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு பிடிச்சிருக்கிறது, அதனால் நான் உனக்கு வெள்ளி கோடாரி சங்க கோடாரி 3 கோடாரி உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி 3 கோடாரியும் அவருக்கே கொடுத்தாராம். அவர் சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டை போனாராம். இதுல இருந்து என்ன விளங்குது? உண்மை உயர்வு தரும். பாய் பாய். ஓகே, சூப்பர் சூப்பர். சமிஹா மிஸ். ஓகே ஓகே, நாம பேசுவா ஷாபஜ நேரம். ஓகே, பேசலாம். ஓகே, அனஜிதா, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? சரி, உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு 4 வயசா? சரி, யார் இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? அம்மாவா? சரி, உங்களோட கதையில தலைப்பு சொல்லலையே நீங்க. உங்களோட கதையில தலைப்பு என்ன? விறகு வெட்டியும் கோடாரி. ஓகே, விறகு வெட்டியும் கோடாரியும். இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தரும்மா. பொய் சொல்லக்கூடாது, உண்மைய சொன்னா அது நமக்கு எப்பவும் உயர்வு தரும். உங்களுக்கு இன்னொரு கதை தெரியுமா? இது மட்டுமா? நிறைய கதை தெரியுமா? ஒரு கதை தான் தெரியுமா? தெரியும். எனக்கு இன்னொரு கதை சொல்லி காட்டுங்களேன் பாப்பம். புறாவும் நரம்பும். ஒரு ஊர்ல ஒரு கருப்பு கட்டவ மரத்துல ஏறிட்டு போகப்பட்டாலும் வளமா காத்து வீசிட்டான். மரத்துக்கு மேல ஏறிட்டு போன எறும்பு பக்கத்துல நீரோட விழுந்துட்டான். அது காப்பாத்துக்கோன்னு கட்ட யாருமே வர இல்லையா. மரத்துக்கு மேல காத்து தெரிந்த ஒரு புறா ஒன்று என்ன சொன்னாலே எதே பிச்சு போடுதான். வெரி குட். அழகா அழகா கதை சொன்னீங்க. ஏன்னா ஒவ்வொரு கதையிலையும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினை இருக்கு இல்லையா? சரி, நல்ல பொண்ணு, அழகா கதை சொல்லுங்க. சரியா? தேங்க்யூமா, தேங்க்யூ. சரியா? நிறைய கதை தெரியும். நிறைய கதை தெரியுமா? சரி, நிறைய கதை நல்லா பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க. நீங்க ஸ்கூலுக்கு போற டைம்ல டீச்சர் கேட்பாங்க தானே, அப்ப வடிவா சொல்லி வெரி குட்லாம் வாங்கலாம். ஓகேயா? ஓகே, பை. ஓகே ஓகே, ரெடி 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 ரெடி. ஓகே ஓகே. பாடல் பிரிவிலிருந்து வருகின்ற போட்டியாளர் MS சம்சாத் பேகம் கொத்துவில் இருந்து இந்த போட்டியாளர் நாங்கள் நிகழ்ச்சியில் அன்போடு அழைக்கின்றோம். பாடல் பிரிவினுடைய 2வது போட்டியாளர் MS சம்சாத் பேகம் கொத்துவில், இலக்கம் 20. Good evening to all. Hello. பெணிக்கே உந்தன் மேலே காதல் கொண்ட நானே தேடி உன் தேவி பறக்கும் பறவை ஒன்றே விரியும் மலர்கள் ஒன்று போனி நீ என் தேவி
தூரம் வந்து உன் அருகில் ஒரு தெய்வம் உணரவா மெனிகே உந்தன் மேலே game kate karama killa hita velano berruwata billa itinata gatama alla mage hitat nehe matama milla हाँ तुझे नहीं है कुछ बता मेरे दिल मन तू बशा रोनारी मनहारी सुकुमाली नो बदमा तुझे नहीं है कुछ बता मेरे दिल मन तू बशा रोनारी मनहारी सुकुमाली नो बदमा मैंने के उंदन मेले कादल कोंड नाने तेडी उन देवी பறக்கும் பறவை ஒன்றே விரியும் மலர்கள் ஒன்று போனி நீ என் தேவி மா හිතලඟ මදවටෙනා හුරු පෙමක පැටලෙනා රුවනාරී මනහාරී සුකුමාලි නොබතමා හිතලඟ මදවටෙනා හුරු පෙමක පැටලෙනා රුවනාරී මනහාරී සුකුමාලි නොබතමා මෙනිගේ මගේ හිතේ. Thank you. ஆக்சுவலா நீங்க இது தமிழ்ல இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாடிருக்காங்களா? இவங்க லிரிக்ஸ் மாத்தி பாடிருக்காங்களா இல்ல தமிழ்ல வெர்ஷன்? தமிழ்ல ஒரு வெர்ஷன் வந்து இவங்க எஃபோர்ட் போட்டு மாத்தி பாடிருக்காங்க இல்ல? அண்ட் நடுவுல ஹிந்தி வந்ததோ? எஸ் கரெக்ட்டா? எனக்கு நான் நடுவுல கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஓம் சார் ஹிந்தி வந்துச்சு. ஹிந்தி வந்துச்சு இல்ல? எனக்கு ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான சாங் அதுதான். எல்லாரும் ரிங்டோன் சரி இங்க நம்ம இந்தியால சவுத் இந்தியால நான் இருக்கிற இடத்துல சென்னை மதுரை எல்லா இடத்துலயும் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதனால நீங்க தமிழ்ல பாடுறப்ப நான் ஷாக் ஆயிட்டேன். தமிழ்ல இல்லையே நம்ம எதுவும் கேட்க மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. இதுக்கப்புறம் நீங்க என்னன்னா ஹிந்தில வேற நீங்க பாடிருக்கீங்க. நீங்களாவே வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் நீங்க ரீரைட் பண்ணிருக்கீங்க கரெக்டா இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி. வேற ஒரு ஆள் ரீரைட் பண்ணப்பட்டு அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தத இவங்க அப்படியே அச்சோட்டா பாடிருக்காங்க. ஓகே, ரொம்ப அற்புதமான ஒரு குரலா இருந்தது. கொஞ்சம் அங்க இங்க கொஞ்சம் ஹை பிச் போறப்போ உங்களுக்கு வந்து குரல்ல வந்து லேசா கிராக் விழுந்த மாதிரி இருந்தது. வேற ஏதாவது பாடல் பாட முடியுமா? வேற ஏதாவது ஒரு பாட்டு, சினிமா பாட்டு, வேற ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. ஆஸ்தானே நெஞ்சினிக்க எம் பொன் பணிகள் மட்டுமே போதுமதே கணம் எம் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நாம் நேசிப்பதும் சுவாசிப்பதும் கற்பித்தல் தானே ஏங்குகிறோம் நினைவால் நாமே கிளாஸ் தனில் நீர் வரும் போது ஷொக்காகி நாங்கள் நிற்க புன்னகையுடன் வருவீரே சிறு சிறு பொய்கள் சொல்லி உமை வெல்வோம் அது தெரிந்தும் கூட மனம் அதையே தான் எதிர்பார்க்கும் யாரேனும் டைம் கேட்டால் அது சொல்ல முடியவில்லை கல்வி எனும் கடலினிலே கடிகார நேரம் உண்டு ஆசானே எம் நெஞ்சினிக்க பொன் பணிகள் மட்டுமே போதும் அதே கணம் எம் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான். தேங்க்யூமா, தேங்க்யூ. அற்புதமான பாடல், நல்லா இருக்கு வாய்ஸ் இதுல. ஓகே, எனக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு கரெக்டான ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. அந்த குரல்ல வேற மாதிரி இருக்கு, அந்த பாட்டு பாடுறப்ப அது வேற மாதிரி பாடுறாங்க, இந்த பாட்டுல குரல் வேற மாதிரி இருக்கு, கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. பாத்துக்கலாம். சூப்பர், நைஸ். ஓகே, நெக்ஸ்ட். Thank you எம்எஸ் சம்சாத் பேகம், wish you all the best. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ரோஹ்மா ராசிக். செல்லப்பிராணியை பத்தி பேச போறேன். அது கிளியாகும். அது பச்சை நிறம், சொண்டு சிவப்பு நிறம், அதெல்லாம் பேசும். ஓகே, தேங்க் யூ வெரி மச் சமீரா மிஸ். ரோஹ்மா ராசிக் அவர்களது பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, சரி, நாங்கள் பாடல் பிரிவுக்கு செல்லலாம் அப்படின்னு நினைக்கின்றோம். குர்நாயகளில் இருந்து கலந்து கொள்கின்ற அந்த போட்டியாளர் இலக்கம் 88 கலந்து கொள்கின்ற போட்டியாளர் சஜா பேகம்.
ஓகே ஸ்டார்ட். ඔය නැත්තංගෙ පෑනුරා ගත හිරි වැටි ගියා උඹ ළඟට හිත ඇති ගියා මන බැඳුණු රුසරා තුරලෝම වාතියා ළඟ දැවටි හිත ගවා ගියා එල්ලෙලෙනා නුඹ තිසරුල මේ දිලෙනා දිගු වරල දිගේ හතම නුඹ වෙතම යාවුනා එල්ලෙලෙනා නුඹ තිසරුල මේ දිලෙනා දිගු වරල දිගේ හතම නුඹ වෙතම යාවුනා නා 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 දෙන්නට දැන්න කෙල්ල හිත දැන්ගස් මේ නුඹේ හතම ඔය සංගර ගින්දර රැඟු මෙ මහත අල්ලු වුණා තමා නුඹේ බෙල්ම වැටෙන තුරා වරු ගණක් බලන් හිටිමා ඉන්න අස්සයි මං හිනෙක ආපදි නොවන එලි වෙනා තුරා ඒතනෙනා හිත සනහාලන නුඹ මුවේසිනා එනෙමි නුඹ හාගමි කරකාර හද නුඹේ තම ඒදනෙනා හිත සනහාලන නුඹ මුවේසිනා එනෙමි නුඹ හාගමි කරකාර මෙ හද නුඹේ තම එල්ලෙලෙනා නුඹ තිසරුල මේ දිලෙනා දිගු වරල දිගේ හතම නුඹ වෙතම යාවුනා එල්ලෙලෙනා නුඹ තිසරුල මේ දිලෙනා දිගු වරල දිගේ හතම නුඹ වෙතම යාවුනා නා 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 නා. Thank you. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. ரொம்ப அற்புதமா பாடிருக்கீங்க, சிறப்பா பாடிருக்கீங்க. குரல் வளம் வந்து ஹை பிட்ச் போறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு கிளாஸ் போறீங்களா? இப்ப போகத்தான் இருந்த இந்த கொரோனா சிச்சுவேஷன்னால எங்கேயுமே போக கிடைக்கல. ஓகே, ஆனா இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க இல்லையா? ட்ரெயின் கிளாஸ் போயிருக்கீங்க? இல்ல. போனதே இல்லையா? இல்ல, போனதே இல்ல. அப்படியா? இல்ல, நீங்க ஆக்சுவலா அந்த எனக்கு இந்த பாட்டு நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன், பட் நீங்க பாடினதுனால எனக்கு அது மைண்ட்ல ஏறிடுச்சு. அந்த லைன் ஒரு தடவை பாடுங்களேன். அந்த ஒரு ஹை பிட்ச் போனீங்கல்ல, அது ஒரு ஹை பிட்ச் மாதிரி போனீங்களா? அது மட்டும் ஒன் மோர் பாடுங்க. ஏலெலனா නුඹ තිසරුල මේ දිලෙනා දිගු වරල දිගේ හතම නුඹ වෙතම යාවුනා ඒලෙලනා නුඹ තිසරුල මේ දිලෙනා දිගු වරල දිගේ හතම නුඹ වෙතම යාවුනා නා னா 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 னா. அதுதான் அந்த இடம் தான். ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல அருமையான குரல் இருக்கு உங்களுக்கு. God bless you. Thank you. Okay, thank you. Wish you all the best. Saja Begum. வயசு பிள்ளைக்கு 5. வெரி குட். பல்லெல்லாம் போயிடுச்சா 5 வயசுல? பர்த்டேயா? இன்னைக்கா? ஹாப்பி பர்த்டே டு யூ. பிள்ளைக்கு ஹாப்பி பர்த்டே. சந்தோஷம் சந்தோஷம். இன்னைக்கு உங்களோட பர்த்டே எங்களோட செலிப்ரேட் பண்றீங்கன்னா சந்தோஷமா உங்களுக்கு? சரி, நீங்க இப்ப ஒரு ஹசீதா பாட்டு தானே படிச்சீங்க. சரி, படிங்க இப்ப பாப்போம். நீங்க அனுப்பின பாட்டை படிங்க பாப்போம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Mustafa Mustafa Nambaul Mustafa Sayyidul Anbiya Mish'alun fil wafa Qana fi afwihi Iyata marifa Hana qalbi lahu Fabashawqani ليس أرض سوى شربة من يالي الصلاة عليه والسلام عليه لسماء ساقا فأتى بالنهى وغلا وجهه ميل مشركا كان
أفيه إياك معرفة مصطفى مصطفى نبأ الاصطفى سيد الأنبياء مشعل في الوفاء أنا في أفيه إياك معرفة. வெரி குட் வெரி குட். ரொம்ப அழகா பாடிச்சு குட்டி. உங்களுக்கு வேற என்ன தெரியும்? கசீதா. சரி, அதை திரும்ப படிச்சு காட்டுங்க பாப்பா எனக்கு. मेरे सदके में आका सारी जहां को दीन मिला मैं दीनों ने कलमा पढ़ा ला इलाहा इल्लल्लाह अपनी बहन से बोली उमर ये तब तक क्या करती थी मेरे आने से पहले क्या चुपके पढ़ती थी बहन जब कुरान पढ़ा सन के कलाम पाक पढ़ा जिली अकबर का बोलो उठाला इलाहा इल्लल्लाह. வெரி குட் வெரி குட். படிங்க படிங்க. வெரி குட். ரொம்ப நிறைய பாட்டு தெரியுமா அப்ப உங்களுக்கு? நிறைய ஹசீதா தெரியுமா? ஓ வெரி குட். ரொம்ப அழகா பாடுறீங்க பிள்ளை. இன்னும் நிறைய பாட்டெல்லாம் படிச்சு எல்லாம் ரெடி ஆகணும். சரியா? சரி. தானியா அவர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்கிறோம். Good evening everyone. I'm Dania Dilshan. அன்பின் நண்பர்களே எந்தன் சொந்தங்களே கேளே கொஞ்சம் கேளே ஒன்றாய் நாங்கள் சேர்ந்து துள்ளியாடும் காலம் அது எங்கே ஏன் இந்த நிலைமை வந்தது எங்கள் உலகம் போனது ஓடியாடி விளையாடி வந்த காலம் போனது அன்பு தோழர்கள் எங்கே அன்பு தோழிகள் எங்கே பாடசாலை போன காலம் என மறந்து போனது அன்பின் நண்பர்களே ஐயோ நண்பன் நீ கேள்வி செந்தன் சோக கதையை கேளு இப்ப நானும் என்னத்த சொல்ல மழை கொள்ள வந்த கொரோனா தொல்ல நாட்டுக்குள்ள நிம்மதி இல்ல ஊருக்குள்ளயும் நிம்மதி இல்ல வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்து மூச்சு முட்டித்தான் போகுது ஏன் இந்த நிலைமை வந்தது எங்கள் உலகம் போனது ஓடியாடி விளையாடி வந்த காலம் போனது அன்பு தோழர்கள் எங்கே அன்பு தோழிகள் எங்கே பாடசாலை போன காலம் இடம் மறந்து போனது இனிய வாழ்விலுமே விரிந்த உலகிலும் வேண்டாம் இது வேண்டாம் மறவாதினி ஒரு நாள் அகலாதினி ஒரு நாள் போதும் இது போதும் ஏன் இந்த நிலைமை வந்தது எங்கள் உலகம் போனது ஓடியாடி விளையாடி வந்த காலம் போனது அன்பு தோழர்கள் எங்கே அன்பு தோழிகள் எங்கே பாடசாலை போன காலம் என மறந்து போனது அன்பின் நண்பர்களே. தேங்க்யூ. சூப்பர். யார் லிரிக்ஸ் எழுதுனா இந்த பாட்டுக்கு? அம்மா. அம்மா எழுதுனாங்களா? உங்களுக்கு இந்த பாட்டோட அர்த்தம் புரியுதா? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரியுதா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. கொரோனாவை பத்தி இப்ப இருக்க சிச்சுவேஷன் அப்படியே இந்த பாட்டுக்கு மாத்தி எழுதிருக்கீங்களே, பாடிருக்கீங்களே, அழகா பாடுறீங்களே. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா இந்த பாட்டுக்கு? புரியலையா?
ஓ விளங்குதா? ஓகே 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 ஓகே, நல்லா பாடுறீங்கம்மா, நல்ல குரல் உங்களுக்கு, நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஆக்சுவலா நல்ல நல்ல பெர்ஃபார்மரா இருக்கீங்க. ஆக்சுவலா ஒரு சிங்கர் வந்து ஒரு பெர்ஃபார்மரா இருக்கணும். எங்கேன்றப்ப இந்த கையாட்டி பாடுறது, அப்படி ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பாடுறீங்க. நீங்க பாடுற பாட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட் பிளஸ் யூ. நைஸ். தேங்க்யூ சார். ஓகே, லிரிக்ஸ் சூப்பரா இருந்தது. சூப்பர். அது உங்க குரல்ல கேக்குறது. ஓகே, மழலை மொழி போட்டியினுடைய இறுதி போட்டியாளர் எஃப் சீமா சிஃபான் ரத்னபுரையிலிருந்து, சீமா சிஃபான் ரத்னபுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சியினுடைய மழலை மொழி பிரிவினுடைய இறுதி போட்டியாளர். நான் சீமா சிஃபான். நான் நபியாவால் பற்றி பேச போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிழை பொறுப்பவனும் கொடையாளனும் ஏகனுமாகிய அல்லாஹ் தஆலாவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அரபு நாட்டிலே மக்கா மாநகரிலே அன்னை ஆமினாவுக்கும் தந்தை அப்துல்லாவுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இறை தூதராகவும் இறுதி நபியாகவும் இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டியவருமான எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 571 நூற்றாண்டு ஐயாமுல் பில்ஜாண்டை வருடம் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார். அவர் பிறப்பதற்கு முன் தந்தையை இழந்தார். பின் செவிலித்தாயாகிய அன்னை ஹலீமா நாயகியுடன் பால் குடித்து வந்தார். அவர் தனது 6ஆம் வயதில் தாயையும் இழந்தார். தனது பாட்டனாராகிய அப்துல் முத்தலிஃபிடன் வளர்ந்து வந்தார். தனது 8ஆம் வயதில் பாட்டனாரையும் இழந்தார். பின் சிறிய தந்தை அபூ தாலிபிடமே வளர்ந்து வந்தார். தனது சிறு வயதிலிருந்தே உண்மையே பேசியதால் அஸ்ஸாதிக் எனவும் நேர்மையா நடந்து கொண்டதால் அல் அமீன் எனவும் போற்றப்பட்டார்கள். தனது 25ஆம் வயதில் அன்னை கதீஜா நாயகியை திருமணம் முடித்து தனது 40 வயதில் நபி பட்டம் பெற்று தனது 53ஆம் வயதில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து தனது 63ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். எனவே நாமும் அவர் பின்பற்றி வாழ அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவானாக. ஆமீன். வஹாகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். நல்ல சத்தமா பேசினீங்க. சரி, வேற என்ன சொல்லி காட்ட தெரியும் உங்களுக்கு? வேற என்ன தெரியும்? படிங்க பாப்போம். மணிக்கே மகே ஹிதே முதுவே நுராஹெங்கும் யாவி அபிலேவி நெரியே நுபே நகே மகனெத்தே ஹாமே ஹாயாவி சிஹிவேவி. உங்களோட சத்தம் நல்லா இருக்கு, உங்களோட சவுண்ட் நல்லா இருக்குது. சத்தமா அழகா, நீங்க பேச்சுக்குரிய பிள்ளைதான், நல்ல சத்தமா அழகா பேசணும். சரியா? வெரி குட்டா, குட். சரி, ஓகே, குட்மா. ஓகே, வெல்கம் வெல்கம். ஓகே ரிஷான். அதனைத் தொடர்ந்து பாடல் 4 பேரும், மழலை மொழி 4 பேரும், மொத்தமாக 8 பேர் இந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். இதிலிருந்து ஒவ்வொரு பிரிவிலும் இருந்து ஒவ்வொரு வெற்றியாளர்களும் அறிவிக்கப்பட போகிறார்கள். நாளைய தினம் எங்களுக்கு நடுவர்கள் அறிவித்தால் அதனை நாங்கள் ஒளிப்பதிவை எடிட் செய்து நாங்கள் இன்னும் 2-3 அல்லது தினங்களுக்குள் இந்த வெற்றியாளரை நாங்கள் தெரிவு செய்ய காத்திருக்கின்றோம். அந்த வெற்றியாளர் யார் என்பதை நாளைய தினம் எப்போது அறிவிப்போம் என்ற தேதியை நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதற்கு உதாரணமாக மிக அழகாக ஒவ்வொருவரும் போட்டி போட்டார்கள். என்னை பொறுத்த மட்டும் 4 பாடலும் அருமையாக இருந்தது. 4 மழலை மொழி
போட்டியாளர்களும் மிக அருமையாக தனது ஆக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். 2 அல்குர்ஆனும் மௌலவி எதை தெரிவு செய்ய போகிறார் என்பதை தெரியாது, மிக அழகாக இருந்தது. இந்த போட்டியுடைய வெற்றியாளர்கள் யார் என்பதை கூட கணிக்க முடியாத ஒரு போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது. ஆனால் இருந்தும் போட்டி என்று வரும்போது அவங்களுக்குரிய அடுத்த ஊக்குவிப்புக்கும் அது ஒரு தோல்வி என்பது கூட அவங்களோட ஊக்குவிப்பும் கூட அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். குழந்தைகள் யாரும் வருத்தப்பட்டு கொள்ளக்கூடாது. நீங்க அடுத்தடுத்த இதுல முன்னேறி செல்ல வேண்டும். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. மழலைகள் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களோட குரல்ல அவங்க வீடியோ பண்ணி அனுப்பினதுக்கு இப்ப லைவ் அவங்கள பார்த்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்றைய மாலை பொழுது இவங்களோடயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க வீட்டுல நிறைய குட்டீஸோட தான் நாங்களும் இருக்கிறது. ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் வெற்றி பெற்றா வர வேண்டும். இதுல எல்லாம் இன்னும் நிறைய ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில நிறைய போட்டிகள் நடக்குது. ஒவ்வொரு இந்த கொரோனா சீசன்ல இந்த வெக்கேஷன்ல நிறைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு அதுலயும் முக்கியமானதான் இந்த ரொஷான் இதை ஏற்பாடு செய்த குழந்தைகளுக்கான ஒரு கேட்டகரியில தான் போயிட்டு இருக்கு. ஒரு குர்ஆன் ரிசைட்டிங்னா அது மட்டுமே போகும். ஒரு பாடல் போட்டினா பாடல், பேச்சுன்னா போயிடுச்சு. அப்ப இது எல்லாமே ஒரு மிக்ஸ் ஆகி ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ரொஷான் இதுதான் என்று அறிவிக்காம, இந்த போட்டியை இதுதான் அப்படின்னு அறிவிக்காம உங்களுக்காக என்ன முடியுமோ அதை அனுப்புங்க, அதை நீங்க வீடியோ பண்ணி அனுப்புங்கன்னு தான் இவ்வளவு வெரைட்டி இந்த குழந்தைகளோட இதுல வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு. 1000 பேர்ல ஒரு 10 பேரை தெரிவு செய்யறது பெரிய கஷ்டமா இருந்திருக்கு. AMR இதுக்கு எல்லாருமே டேலண்டான குட்டீஸ். நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க எல்லாரும் வாய்ஸ்லயும் கேட்கறதுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொஷான் மேலும் மேலும் இன்னும் பிள்ளைகளை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க செய்யணுங்கிறது என்னுடைய அதுக்குரிய முழு ஒத்துழைப்பை நான் உங்களுக்கு நிச்சயமா தருவேன். எப்போதும் நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன்ங்கிறத இந்த டைம்ல தெரிவித்துக் கொண்டு குட்டீஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வேன். அதோட இன்னொரு விஷயத்தையும் மிஸ்டர் அஸ்வினோட நான் இன்றைக்கு லைவ்ல இருந்ததுல ரொம்ப சந்தோஷம் அவரை மீட் பண்றதுல. ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு இதுல இணைஞ்சு கொண்டதுல. குட்டீஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி மூலமா எங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடியதாக எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நிகழ்வு. எங்களுக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த எங்கள் ரொஷான் சார் அவர்களுக்கு நாங்கள் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுவர்களாக இருந்த அனைத்து நடுவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு பாடல் நடுவராக இருந்த சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிமா. நன்றி. ஓகே, தேங்க்யூ. சாரி, இறுதியாக அஸ்வின் ஜான்சன் பேசலாம். பேசும்போது உங்களுக்கு பதில் இன்னும் ஒரு பாடலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு பாடகனை வெறுமனை விடுவது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியாது. அந்த வகையில் ஓகே, மறுபடியும் ஒரு பாட்டா உங்களுக்கான சந்தர்ப்பம். கண்டிப்பா பாடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லாக்டவுன்ல பெற்றோர் ஒருத்தர் சொல்ற மாதிரி நிறைய இடத்துல பெற்றோர்களும் வந்து படிப்புன்னு போற இடத்துல அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை பார்த்து தன் பிள்ளைகளுக்கு வந்து இந்த திறமை இருக்கு, நீங்க பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம். அந்த உரையில இப்ப இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிகாஸ் என்னோட அம்மா அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், நான் இன்னைக்கு இங்க உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி எல்லா பெற்றோர்களும் இப்ப நீங்க சப்போர்ட் பண்றதை நல்லா பண்ணுங்க. படிப்பு ஒரு பக்கம், படிப்பு இருக்கட்டும், முக்கியம், வாழ்க்கைக்கு தேவைதான். பட் ஆனா இந்த போட்டி, பாடல், இந்த மழலை பேச்சுகள்ல கதை போட்டி, இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயம் நீங்க பண்றப்போ அவங்க சப்போர்ட் எப்பயுமே இருந்ததுன்னா குழந்தைகள் வந்து அவங்களுக்கான திறமையில அவங்களுக்கான ஃபீல்டுல கண்டிப்பா பெரிய ஆளா வருவாங்க. அதுக்கு முக்கியமா வந்து ரோஷன் அவர்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள், வணக்கங்கள். சீரியஸா இந்த வருஷத்தோட இல்லாம வருஷம் நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பெரிய லெவல்ல பண்ணுங்க. ரேடியோ சிட்டி சார்பாகவும் சரி, என்னுடைய சார்பாகவும் சரி, அஸ்வின் ஜான்சனோட சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் சோசியல் மீடியா, சமூக ஊடகத்தோட வந்து பவரை வந்து நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். பாட்டை எல்லாருமே வந்து மணிக்கே மகே இதை பாட்டை தவிர எதுவுமே பாட மாட்டாங்க. அண்ட் நம்ம இந்தியாவில இருக்கோன்ற தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து ராப் சாங் பாடினாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியில AMR டாக்ஸ் மூலியமா உங்களை சந்திச்சதுலையும் பெற்றோர்கள் எல்லாத்தையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம் வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில கண்டிப்பா கூடிய சீக்கிரம். ரோஷன் சாரோட மனசு வச்சா உங்களோட குரல்ல இருந்து ஒரு பாடல், ஏதோ பாட்டு. ஓகே, ஒரு காதல் பாட்டாவே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இளையராஜா பாட்டு பாடியாச்சு. இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற அனிருத் பாட்டா போயிடலாம்.
ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே, அந்த நதி வந்து கடல் சேருதே. வெண்ணிலவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே, அது உனை சேர ஒளி வீசுதே. அந்த விண்மீன்கள் தான் உந்தன் கண்மீனிலே வந்து குடியேறுதே. கொஞ்சம் இடங்கேக்குதே இன்று உன் கையிலே, நான் நூல் பொம்மாயே ஊஞ்சல் போல் மாறுதே. அடி உன் பெண்மையே, ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உன்னை தந்தால் என்ன. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஒரு விடைபெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, குழந்தைகளே, உங்களுக்கு நான் இறுதியாக சொல்லுற விஷயம்தான், தோல்வி என்பது வெற்றியுடைய அடுத்த படி. போட்டி ஒரு போட்டியில் ஒரு மைதானத்தில் ஓடுகின்ற ஓட்ட வீரர்கள் வெறுமன பார்வையாளர்களாக இருந்தால் ஒருபோதும் உங்களது பெயர் எந்த இடத்தில் பதிவு செய்யப்படாது. நீங்கள் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸாக, பங்கு பற்றுனராக அந்த மைதானத்தில் இறங்கி ஓடி நீங்கள் 20வது இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் 20வது இடத்தில் இருப்பதை வரலாறு பதிவு செய்யும். வெறுமன பார்வையாளராக வெளியில் இருப்பவரை வரலாறு பதிவு செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கொண்டு தனித்தனியே நான் வாழ்த்த வேண்டும். ரிஸ்னியா நிஃப்ராஸ், தானியா, சஜா பேகம், MS சம்சத் பேகம், சீமா சிஃபான், ஹப்சா ஃபைசல், அனத்ஜிதா, ரஹ்மா ராசிக், ஆகிஃப் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த போட்டியில் 3 பேர் மாத்திரமே வெற்றியாளராக பணிக்கப்படுவார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் அளித்தால் ஆறுதல் வெற்றியாளர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்கிற தகவலை சொல்லிக்கொண்டு